வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து மாணவர்களுடன் உற்சாகமாக கலந்துரையாடிய அவர் அவர்களின் கல்வி, எதிர்கால இலக்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பேசினார். மேலும் பள்ளியில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இணைப்புகளை வழங்கி அவர்களை ஊக்குவித்தார். இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசு கட்டுப்பாடு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஸ்நாதன் தலைமை தாங்கினார். விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ வாழ்த்தினார். தலைமை செயலர் சரத் சௌஹான் நோக்குவுரையாற்றினர். அரசு செயலர் சஸ்மிதா வரவேற்றார். விழாவில் 2025-26 ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கை மற்றும் புதுச்சேரியின் பாரம்பரிய மரங்கள் கையேடும் வெளியிடப்பட்டது. சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்றி வரும் தனசுந்தரம்பாள் தொண்டு நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் விருதும், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை தொடர்பான ஆய்வுகளில் சிறந்து விளங்கிய கல்லூரி மாணவர்களுக்கு காலநிலை மாற்று ஆராய்ச்சியாளர் விருதுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிப்ரவரி மாதம் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று வெளியிட்டுருக்காங்க. அது வந்து அவங்க என்னன்னா ஒரு வருஷம் டைம் தந்திருக்காங்க நமக்கு. இந்த டிசம்பர் வரைக்கும் நம்ம டைம் தந்திருக்காங்க. இந்த 6 மாதத்துக்குள்ள 7 மாதத்துக்குள்ள the entire solid waste management has to be mobilized. அதில் வந்து மக்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட் இதெல்லாம் வீட்டிலேயே நீங்கள் செப்பரேட் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கணும். அது வந்து கலெக்ட் பண்ணி அப்புறம் டிஸ்போசல் சைட்டில் கொண்டு போய் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். எல்ஏவி இஸ் ஆல்சோ பி இன்சார்ஜ் இந்த மூமெண்ட்டுக்காக. ஸோ அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் கமிட்மெண்ட், நம்ம கமிட்மெண்ட் கூட நம்ம சுத்தமான கமிட்மெண்ட். அண்ட் ஐ விஷ் all of you will cooperate with us as citizens to make Pondicherry a better place to live. அதான் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மக்கள் அனைவரும். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் வெயிலின் தாக்கம் குறையாமல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று வெயிலின் அளவு அதிகபட்சமாக 104 டிகிரி பதிவாகின. நடப்பாண்டில் புதுச்சேரியில் 12வது முறையாக வெயில் 100 டிகிரி தாண்டி பதிவாகியது. நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பகல் நேரத்தில் மக்கள் வீட்டிற்குள் முடங்கினர். மதிய வேளையில் முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி பல இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. கடும் வெயிலால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி திலக நகரை சேர்ந்தவர் ராஜ மாதங்கி, வயது 25. இவரின் கணவர் சரவணன் சென்னையில் திருமண போட்டோகிராஃபராக பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி ராஜ மாதங்கியை தலையில் காயத்துடன் ஒருவர் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளார். அழைத்து வந்தது யார் என மருத்துவர்கள் விசாரித்த பொழுது ராஜ மாதங்கி தன்னுடன் வந்தவர் தனது கணவர் சரவணன் என்றும் முருகா தியேட்டர் அருகில் விபத்தில் சிக்கியதால் காயமடைந்ததாக கூறியுள்ளார். அவரை பரிசோதித்ததில் தலையில் காயம் இருப்பதாகவும் 3 மாத கர்ப்பமாக உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும்படி மருத்துவர்கள் கூறிய நிலையில் ராஜ மாதங்கி தனக்கு உடல்நிலை நன்றாக இருப்பதாக கூறி தலை காயத்துக்கு மட்டும் சிகிச்சை பெற்றுவிட்டு அந்த நபருடன் திலக நகரில் உள்ள வீட்டுக்கு சென்றுவிட்டார். வீட்டுக்கு சென்ற சிறிது நேரத்தில் அவர் மயங்கி விழுந்தார். இதையடுத்து ராஜ மாதங்கியின் தாயார் அவரை மீண்டும் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்றனர். அவரை பரிசோதித்த பொழுது உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் மருத்துவர்கள் கோரிமேடு போக்குவரத்து போலீஸ்க்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த ராஜ மாதங்கி சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ராஜ மாதங்கி விபத்து நடந்ததாக தெரிவித்த முருகா தியேட்டர் அருகே எந்த விபத்தும் நடக்கவில்லை என தெரிய வந்ததை அடுத்து ராஜ மாதங்கி மருத்துவமனைக்கு வந்த வாகன எண், அவரை அழைத்து வந்தவர் யார் என தீவிர விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் சின்ன கோட்டகுப்பத்தை சேர்ந்த சுரேந்திரன் என்பவர் ராஜ மாதங்கியை அழைத்து வந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை கைது செய்து போலீசார் அவர்களது பாணையில் விசாரணை செய்ததில் ராஜ மாதங்கி பள்ளி பருவம் முதல் திருமணத்துக்கு முன்பு வரை சுரேந்திரனை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜ மாதங்கியின் பெற்றோர் சரவணனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதனிடையே ராஜ மாதங்கியும் சரவணனும் சென்னையில் தம்பதிகளாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் சுரேந்திரன் சிங்கப்பூருக்கு வெல்டிங் வேலைக்கு சென்றதால் இருவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத நிலையில் சிங்கப்பூரிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் தனது சொந்த ஊரான சின்ன கோட்டகுப்பம் பகுதிக்கு திரும்பி வந்த சுரேந்திரன் ராஜ மாதங்கியை தொடர்பு கொண்டு பேசியதில் திருமணத்திற்கு பின் மறுபடியும் இருவருக்கும் இடையே இருந்த பழைய காதல் கள்ளக்காதலாக மலர்ந்துள்ளது. இதனால் சுரேந்திரன் அடிக்கடி சென்னை சென்று விடுதியில் அறையெடுத்து ராஜ மாதங்கியுடன் தனிமையில் இருந்துள்ளார். இதையறிந்த சரவணன் ராஜ மாதங்கியை கண்டித்துள்ளார். இதனால் சுரேந்திரன் ராஜ மாதங்கி இருவரும் சரவணனை சந்தித்து தங்கள் காதலை தெரிவித்து விவாகரத்து செய்யும்படி கோரினர். இதனால் மனமுடைந்த சரவணன் தனது மனைவியை புதுச்சேரி திலக நகரில் உள்ள அவரது பெற்றோரின் வீட்டில் விட்டுவிட்டு சென்னை சென்று விட்டார். இதன் பின் சுரேந்திரன் வீட்டுக்கு அடிக்கடி ராஜ மாதங்கி சென்று வந்ததன் காரணமாக காதல் அதிகரித்துள்ளது. இதனால் ராஜ மாதங்கி போன் செய்தவுடன் சுரேந்திரன் எடுக்காவிட்டால் அவர் வீட்டுக்கு சென்று தகராறு செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதேபோல் கடந்த 2ஆம் தேதி போனை சுரேந்திரன் எடுக்காததால் ஆட்டோவில் அவர் வீட்டுக்கு சென்று தகராறு செய்துள்ளார். இதை தட்டி கேட்ட சுரேந்திரன் தாயை திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேந்திரன் ராஜ மாதங்கியை அடித்துள்ளார். அவர் வழி தாங்காமல் ஓடும்பொழுது கால்வாயில் விழுந்து தலையில் அடிபட்டுள்ளது.
அவரை சுரேந்திரன் பைக்கில் அழைத்து வரும்பொழுது முருகா தியேட்டர் அருகே கீழே விழுந்துவிட்டதாக டாக்டர்களிடம் கூறும்படி தெரிவித்துள்ளார். இதனால் சுரேந்திரனை மறைத்து கணவர் சரவணன் என கூறி கையெழுத்திட வைத்து ராஜமாதங்கி விபத்தில் சிக்கியதாக கூறி சிகிச்சை பெற்றது தெரிய வந்ததை அடுத்து போக்குவரத்து போலீசார் வழக்கை கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு மாற்றி கைது செய்யப்பட்ட சுரேந்திரனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் கோரிமேடு போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சுரேந்திரனை கைது செய்து தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வல்லவன் பட பாணியில் காதலித்து தொல்லை கொடுத்து டார்ச்சர் செய்த கள்ளக்காதலியை கொன்று விபத்து போல் நாடகமாடிய கள்ளக்காதலனின் விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் 63வது பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்த நாளை ஒட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், ஐயப்பன், ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஜவஹர் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் அமைச்சரின் பிறந்த நாளை ஒட்டி நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ ஃபவுண்டேஷனில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு மீனவ கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏனாமில் உள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக்க கரிக்கலாம்பாக்கம் கிராமம் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் உள்ள ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிதாக இலவச பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகளுக்கு ரூபாய் 18 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுமார் 3500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் ஆகியவை இணைந்து வில்லியனூர் பகுதியில் காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் முருகன் கோவில் சமுதாய நலக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய தலைமை டாக்டர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினர். செவிலியர்கள் தேவி, நீலக்கண்ணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக ரவிக்குமார் எம்எல்ஏ பங்கேற்று காச நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். மேலும் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து தொகுப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் காசநோய் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுதா, ஞானசெல்வி மற்றும் மணிமாறன், ஊர் முக்கியஸ்தர்கள் கண்ணபிரான், பாண்டியன், சேகர், குணசேகர், கலிமுருகன், மாணிக்கம், ஸ்ரீதர், சரவணன், ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் நீண்ட இழுபறைக்கு பின் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நாளை 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகின.
கடந்த 3ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி புதிய அமைச்சர்களாக ராஜவேலு, காரைக்கால் ராஜசேகர் ஆகியோர் 2 பேரின் பெயர் அடங்கிய பட்டியலை கவர்னர் கைலாஸ்நாதனிடம் வழங்கினார். புதிய அமைச்சர்களுக்கான பெயர் பட்டியலை உடனடியாக கவர்னர் கைலாஸ்நாதன் மத்திய உள்துறை அமைச்சக அனுமதிக்காக அனுப்பி வைத்தார். இந்நிலையில் நேற்று இரவு வரை அமைச்சர் பதவி ஏற்புக்கான உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் வரவில்லை. ஒருவேளை இன்று இரவுக்குள் ஒப்புதல் வந்துவிட்டால் நாளை காலை 9:45 மணியளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள லோக் நிவாசில் 2 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொள்வார்கள். தற்பொழுது 2 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்றுக் கொள்கின்றனர். மீதமுள்ள ஒரு அமைச்சர் பதவியை தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் முடிந்த பின் நிரப்பலாம் என்ற முடிவில் முதல்வர் ரங்கசாமி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே மறைமலை அடிகள் சாலையில் போக்குவரத்து இடையூறாக ஆம்னி பஸ்கள் நிறுத்தப்படுகின்றன. இதனை கண்டித்த பகுதியை ஒட்டியுள்ள ராஜநகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர், சுப்பையா நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நேற்றிரவு திடீரென மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதித்தது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நேரு மற்றும் போக்குவரத்து போலீஸ் எஸ்பி ரச்சனா சிங் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது வரும் காலங்களில் போக்குவரத்து இடையூறு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தரப்பில் உறுதியளித்ததை தொடர்ந்து 8:30 மணியளவில் பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதன்பின் அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் BBA இசை, BBA நடனம், BFA ஃபைன் ஆர்ட் படிப்புகள் உள்ளன. இங்குள்ள இசைத்துறையில் குரலிசை, வீணை, வயலின், மிருதங்கம் ஆகிய கலைகளும், நடனத்துறையில் பரதநாட்டியம் மற்றும் மோகினியாட்டமும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. நுண்கலைத்துறையை பொறுத்தமட்டில் வரைதல், ஓவியம், ஜவுளி வடிவமைப்பு, காட்சி தொடர்பு வடிவமைப்பு மற்றும் சிற்பக்கலை ஆகிய முதன்மை பாடங்களுடன் கூடுதல் திறன்களாக நிழற்படக்கலை, அச்சு பதித்தல், கணினி வரைவியல் போன்ற நவீன தொழில்நுட்பங்களும் கற்றுத்தரப்படுகின்றன. இப்படிப்புகளுக்கு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் சென்டாக் வாயிலாக சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகின்றன. 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டு இருந்த நிலையில் இந்த காலக்கெடு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி செள்ளிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அருள் புரியும் ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிவர்த்தி செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மீன் அலங்காரத்துடன் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செள்ளிப்பட்டு கிராமவாசிகள் மற்றும் அறங்காவல் குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் சமூக சேவகர் ஹரிபிரசாத் ஏற்பாட்டில் பாஜக தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாகூர் மூலநாதர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சக்தி பரிகார வராகியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள வராகியம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், குங்குமம், பன்னீர் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு பாராயணம் பாடப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு வராகியம்மனை வழிபட்டு சென்றனர். கொடுப்பவளே, குறையில்லா செல்வம் மல்பவளே, நோயில்லாவாள் கொடுப்பவளே, வேண்டுவோர்க்கு வேண்டுவாரம் அளிப்பவளே, எங்கள் சங்கடங்கள் தீர்ப்பவளே, சாந்தம் அன்பவளே, சகலம் கொடுப்பவளே, மகாசக்தியாய் அமர்ந்தவளே, பஞ்சமி நாயகியாய் அமர்ந்தவளே, எங்கள் மன குறைகளை தீர்ப்பவளே, மன வழிகளை தீர்ப்பவளே, வாராகியம்மா. வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்குது, வாராகியம்மாளுக்கு பஞ்சமியும் சேர்ந்து வந்திருக்குது. புதுச்சேரி வெள்ளினூர் கோட்டைமேடு பகுதியை சேர்ந்தவர் முகேஷ். இவருக்கும் வெள்ளினூர் சாமியாத்தோப்பை சேர்ந்த ஹரிநாத் என்கிற கேரளா என்பவருக்கும்
வில்லியனூரில் யார் பெரிய ரவுடி என்ற போட்டியில் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன் ஹரிநாத் தனியாக சென்றபொழுது முகேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் வழிமறைத்து ஹரிநாத்தை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஹரிநாத்தின் நண்பர்களுக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து ஆத்திரமடைந்த ஹரிநாத்தின் நண்பர்களான வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார், நோதேஷ், கிஷோர், சிவா ஆகியோர் முகேஷை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி பயங்கர ஆயுதங்களுடன் காத்திருந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற வில்லியனூர் போலீசார் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த வினோத்குமார், நோதேஷ், கிஷோர், சிவா மற்றும் முகேஷ் உள்ளிட்ட இரு தரப்பையும் சேர்ந்த 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து ரவுடிகளுக்கு இடையே அடிக்கடி ஏற்படும் மோதல் காரணமாக நடைபெற்று வரும் கொலை முயற்சி சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பட்டியலின மக்களுக்கு பூர்வீக மற்றும் குடிபெயர்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் பிசிக மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் மாநிலத்தின் பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்படும் பிரெஞ்சு மொழிக்கு பதிலாக ஹிந்தி மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டுமென்று அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும். ஆதி திராவிடர்களை பூர்வீக மற்றும் குடிபெயர்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒன்றாக கருதி தாய் வழி அடிப்படையில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.